இவன் நடந்து வரது குறையா ஆமா நீதான் பார்த்த
मोरे गड्डे पुट्टी मोरे गड्डे सामी उशी पाशी बनी झोपटप्पा कन्नाडी खरी मुझ खुद नहीं செவுளு பிஞ்சுது செவுளு பிஞ்சுகிறது செவுளு பிஞ்சுகிறது ஆரா புண்டாமலே என்ன அரேஜே அரேஜே பேசவே மாட்டேங்குது ஒரு முடி கரிமுடி இருக்கும் கள்ளி சாத்தம் ஓ பொட்டாட்டு தாலி அறுக்கும் ஆம்பளை எங்கேயாவது மாசமா இருக்கு பாத்திருக்குதியா நீங்க இந்த ஓக்கூட்ட நான் என்ன தின்னுதே தெரியும் எப்ப பகல்ல பாரு சட்டை பச்சினி ஈத்து பூட்டி இருக்கும் கறி மூஞ்சி கூதி நாய் உன் மூஞ்சில பீச்சங்கைய வைக்க ஊசே பாசி பனி சோப்பு சாமி இந்த ஊர்ல கேட்கறதுக்கு நாதி இல்ல பூலைக்கிட்ட நல்லா மூஞ்ச பாரு மரியாதைக்கே பேசு இந்த ஊருக்கு தர்ம கர்த்தான கூதில லைன் ஓடுது மரியாதை பேசு பாம்பளே பேசுற பொம்பளை நடுச்சுவதுல காரியமா சாமி பொம்பளைக்கு இப்படிக்கு பேசுறது இல்ல உன் பொண்டாட்டி பொம்பளை இல்ல உன் மவ பொம்பளை இல்ல மாமியா பொம்பளை இல்ல அல்ல பொம்பளை ஆம்பளோட அரவணையா திருநங்க அவன் மூஞ்ச பாரு மந்தி குறைக்கு சுத்தே போல இருக்கு அவன் நிக்கிற ஸ்டைல பாரு கேய நாய் மாரி நொண்டி நாய் கேய நாய் இப்படி பொம்பளைக்கு ஒரு மரியாதை இல்ல இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் சாமியா சாமி இந்த ஊருக்கு இந்த இம்மா நீட்டு மயிர் தலை வவுரு மரியாதை பேசு அப்புறம் மரியாதை கோர்த்து போயிடும் என்ன மரியாதை மயிர் சமே மாரியாத்தா கூலி அசல்யாத்தா உன் மாமியா கூலி வைக்கும் உன் பொண்டாட்டி கூலி வைக்கும் உன் மகன் 4 பேர் கூலி வைக்கும் உன் கைதியா கூலி வைக்கும் உன் மச்சிக்கு கூலி வைக்கும் சாமி உன் கொத்தி கொடி கூலி வைக்கும் ஒரு ரத்தனால கூலி வைக்கும் ஒரு சனிச்சாதி கூலி வைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் உன் பங்காளி பொண்டாட்டி கூலி வைக்கும் கண்டோ நம்ம சண்டை எப்படி வரும் பொம்பளை எப்படி சண்டை வரும் பார்த்துட்டு தொழுவூர் பண்றாங்க இந்த மாதிரி தான் இவ்வளவு சண்டையை பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி சண்டை ஏன்டா இருத்து வச்சு ஒரு கலாச்சி போற தொழுதூர்ல பார்த்து உங்க சண்டையில சண்டை வராது ஒரு வேளை பொம்பளை சண்டை வந்துச்சுன்னா அந்த பொம்பளை நம்மளே திட்டும் நான் அந்த பொம்பளை திட்டுவோம் சரியா போனா போச்சு சரியா அந்த பொம்பளைக்கு நம்மளுக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்னு வச்சு நாங்களே ஒரு ஆட்டாடு எப்படி ஆடுவே ஆட்டாட்டு சாமி சாமி அது ஒத்து வரல ஆமா நம்ம புருஷன் போ நம்ம ஆவிடாட்டு போய் சாமி நம்மளே ஆளு அம்படா நெருக்கடி பூனைக்கடி நாய்க்கறி நண்டுக்கறி ஆமக்கறி பள்ளி பாம்பு சாமி நம்மளால சாப்பிட்டு தெம்பிருப்பு தெம்பா இருப்பாங்க தெம்பா இருந்து அப்படி சொல்ல நீ சிரி பக்கத்துல ஆட்டாடுற சிரிப்பாங்க சிரிப்பாங்க சாமி புரியல
செருப்பாகம். எது பேசினாலும் நான் சொல்றது கேளு. உன்னை பார்த்தா நல்லா அலுமர்த்திருச்சு. இந்த பக்கம் என்கிட்ட பேசாது, இந்த பக்கம் வந்து பேசு. என் புடிச்சிருக்கு எனக்கு சண்டை வந்து அந்த ஆள் காதை புடிச்சு கடிச்சு விட்டேன். அன்னில இருந்து எனக்கு இந்த காது கேட்க மாட்டேங்குது. அவளை ஓத்துமே ஓத்துமாங்கறா அந்த அளவுக்கு ஓத்துவேன். ஒத்துமா ஒரு சிரிக்காத உன் பல்ல பார்த்தா எப்படி தெரியுமா? கையில சூத்தாட்டு உன் பல்லு பல்ல வலிக்கிறது இல்ல நம்மளே மாதிரி இரு. என்ன ஆம்பளை கைத மூஞ்ச பீசங்கை வைக்க கறி மூஞ்சி கூதி நாய் கண்ணு மை வைக்க தெரியாத கண்டேத்தி ஈட்டிட்டு கிடக்கிற ஓட்டு நாய். சாமி சண்டை வந்தா சரியானா போச்சு. ஒருவேளை சரியாவலா எங்க ஆம்பளை வந்து நீ சிரிப்பாக்கத்துல ஆட்ட ஆடுற வாய் சாமி நாக்கே திரும்பினா பல்லே திரும்ப நத்தக்காடு பல்லே திரும்பினா பொத்தக்காடு நத்தக்காடு பொச்சக்காடு நத்தக்காடா பொத்தக்காடுங்கிற பரியா சாமி நச்சக்காடு 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 ஆட்டாரு. நம்ம புருஷனுக்கு இங்கிருந்து இந்த நேரத்துக்கே போன போடு. சாமி நரிக்கறி பூனுக்கறி நண்டு நத்த பாம்பு பள்ளி பச்சை அல்ல சாப்பிட்டு தெம்பு தெம்பு இருக்கு. சாமி இருக்கு. சாமி இப்ப போன போட்டு சொல்லு கச்சக்காரன் சட்டுக்கு வரான்னு. நீ கம்முனு ரெடி பொம்பளை உன் பொண்டாட்டிக்கு போய் பையன் மேல போய் சாமி அம்மா குத்த குத்துவர சாமி குத்துறே குத்திலே உன் பொண்டாட்டி யானை கிஞ்சி போயிடும் ஒடிஞ்சிடும். எவர் சில்வர் பாத்திரம் பூரா ஒடிச்சு தெரியும். அந்த ஆளு நம்ம ஆளு மத்தால் கார் பேர் வாசிச்சா தெம்பா சாமி இந்த ஊர்ல நாட்டு இல்ல ஒரு கேக்க சாமி நாட்டு ஊம்பு நாட்டு ஊம்பு ஊம்புற குண்டா இந்தாலி இந்த ஊருக்கு இந்த கடிமை அதிகத்த சாமி இந்த ஊருக்கு நீ நாட்டை ஊம்புறது ஊம்புறது இல்ல நாட்டாம நாட்டாம காட்டாம இந்த ஊருக்கு காட்டாம காட்டாமல தர்மகர்தான் கர்மாதி கெட்ட நாக்கி திரும்பினா பள்ளி திரும்பாது பள்ளி திரும்பினா நாக்கி திரும்பாது. உங்க ஜாதியில கவர்மெண்ட்ல எம்ஜிஆர் பிள்ளை எங்களுக்கு எல்லாம் ஊடி கொடுத்துருக்கு தெரியுமா உனக்கு? அதுக்கு பேரு நரிக்குறவன் கால் நிக்கிறான் ஓ கூட்ட நாய் அம்பேத்கர் நகர் நரிக்குறவன் கால்னு சொல்லிருப்பாங்க. அது குத்தாங்க. அப்படி இருந்து எங்க ஊழியர் போய் அங்க வீட்டுல தங்க மாட்டோம். பஸ் ஸ்டாண்டு இடத்த பிடிச்சி எவ்வளவு பொம்மநாட்டு பக்கத்துல பைய வச்சு சண்டை வாங்கி விட்டுருவோம். அவன் பயந்துக்கிட்டு வாயை கொடுத்து சென்னை பண்ணி எடுத்துட்டு ஓடிடுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குவோம். அங்கதான் நாங்க புள்ள பார்ப்போம். ஓகே பொண்டாட்டி புள்ள பெத்தா சீக்கிரம் ஈத்திட்டு போய் டாக்டர் ஆம்பளை டாக்டர் விட்டு அவன் கையை பிடிச்சி இருக்கும். எங்க ஜாதியில என் புருஷன் எனக்கு பாப்பா அவனுக்கு நான் பாப்பேன். அப்புறம் நீங்களா சொல்றீங்களா பாத்தியாட்டுங்க இல்ல நீ பாத்தியாட்டுங்க தோட்டின்னு சாமி எங்க இருந்து வர உனக்கு கறி மாதிரியா கல்லு சாத்தோ வீட்டுல மம்மூடு கல்லு விட போ போதே எங்க இருந்து வர நீ யாரு? நீ எதுக்கட எம்மறாத கையம் ஓடியது கேக்குற மாதிரி ஆம்பளை மாதிரி பேச கத்துக்கு பொட்ட மாதிரி பேர் பேசாது. எங்க இருந்து வர அரே ஐயா ஒரு மேற்கே இருக்கு. அந்த மேற்கே சாமி பெரிய ரெட்ட முளை சாமி. சாமி ரெட்டமலை பக்கத்தில் சாமி உன் மவளாட்ட ஒரு குச்சி மலை
சின்னமலை 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 சாமி அந்த சின்னமலை பக்கத்துல அடி வாரத்துல ஆமா. அரே எங்க ஆயாவத்தை குடிச்சு எங்க மாமியாவத்தை குடிச்சு எங்க அம்மாவத்தை குடிச்சு என் மவளத்தை குடிச்சு என் ஓரகத்து ஒருத்த ஓப்படி அளவு குடிச்சு கடைசியில சாமி ஏன் குடிச்சா எடுத்து குடிச்சா எடுத்து குடிச்சு குடிச்சிட்டு சொல்லு இல்ல நீயே குடிச்சிருந்தா சொல்றேன் குடிச்சே அப்படின்னு சொல்லு சாமி குடிச்சு அதுக்கு பக்கத்துல ஐயே எங்க அப்பன்ட்ட ஊம்பு என் மாமனார்த்த ஊம்பு என் புருஷன்ட்ட ஊம்பு என் மவன்கிட்ட ஊம்பு என் கொய்தனார்த்த ஊம்பு என் பங்காளி 10 பேர்த்த பிடிச்சி ஊம்பு ரூம் சொல்றேன் பங்கமான 20 வருஷத்துக்கு முன்ன பார்த்தா எவத்தை பார்த்தாலும் கூற விடு சூத்து கழிட்டு பெல்காட்டுக்கு போயிட்டு வந்து சொம்புல தண்ணி முண்ட காலம் இருக்குது அதே மனுஷால் தான் இப்ப இருக்குது எல்லாம் ஒட்டு கொண்டு போட்டு போறாம கிடைக்குது அப்படி அப்படி உலகம் ஆயிப்போச்சு மெத்தோட வருவா எல்லாருக்கும் பல ஏறி போச்சு பணப்பாதை ஏறி போச்சு சமே நம்மள நாடு மேற்க கொல்லி வலை கொச்சி குடகு பச்சை மலை பகட மலை காஞ்சனா மலை எடுத்து வர சாமி நம்மள பேர விஜய பொறுத்து சக்தி பொறுத்து சக்தி பொறுத்து நீ ஆமா சாமி ஐயா சக்தி பொறுத்து உனக்கு என்னென்ன தொழில் தெரியும் எங்க இருந்து வர சாமி சேலத்திலிருந்து வந்து ஓத்தூர் வந்து ஒசூர் ஒசூர்ல இருந்து பூலூர் போச்சு வேலூர்ல இருந்து நெல்லக்குறிச்சி வந்து கள்ளக்குறிச்சி சுன்னி சேலம் வந்து சின்ன சேலம் நயினார்பாளையம் இது சிரிப்பாக்கம் சிரிப்பாக்கத்துல ஒரு பக்கம் நத்தக்காட்டுக்கு வந்தது ஒன்னேக்கானு சனை நிறைய இருந்தது அவளு பாய சுட்டிட்டு பனியில வீட்டுக்கு போயிட்டான் எல்லாருக்குமே குழந்தை வந்துருக்குது ஒருத்தர் 2 பேர் குழந்தை வரும் ஐயா நான் யார் எங்க வர தெரியுமா எனக்கு என்ன தொழில் தெரிஞ்சிருவா சிப்பு தட்டு பூச்சி இது கட்டு கூட வர கட்டுவோம் குறி சொல்லுவோம் கட்டு வர கட்டுவோம் கனத்த முறையோட குறி சொல்லுவோம் அப்ப எனக்கு குறி பாரு ஆச்சி கைத கறி மூஞ்சி குதினை உன் மூஞ்சிலே மூக்குல அது இருக்குது ஒரு தச்சனை கிச்சனை ₹1 5 10 வைக்காத குறி சொல்லிட்டு அவன் சொல்லுவான் இந்த எனக்கு குறி பாரு யாரு வச்சா பிச்சைக்கார குறி அப்புறம் என்ன சபையவர்களே ஆமா திருப்பாக்கம் என்ற புண்ணிய சேசரத்திலே கைய வைக்கிற மலையாள பகவதி ஜக்கமாதேவி ரேணுகாலி முண்டா மாடு முட்டுது புள்ள சாவுது மண் எடுத்து குடி பலமாவுது ஜெய் ஜக்கமா கண்ணை கட்டி அப்படி வருமா சாமி மலையாள பகவதி ஜக்கமாதேவி ரேணுகாலி முண்டா மாடு முட்டுது புள்ள சாவுது மண் எடுத்து குடி பலமாவுது மண் எடுத்து குடி பலமா இருக்குமா கைரேகை வச்சு பார்க்க முதல்ல உன் கைரேகையில என்ன ஓடுது அட ஓடுறையா
கைரேகையில ரேகை ஓட்டுற கரிமூஞ்சி குதினாய கையில ரேகை ஓடுது. ரேகை ஓடுது. அப்படி சொல்லு. சாமி கைரேகை பார்க்கும்போது முதல் குறி என்ன தெரியுமா இருந்துச்சு? ஜெய் ஜெக்க மாறான் முண்ட மாடு முட்டுது புள்ள சாவுது மண் எடுத்துக்குள்ள போய் ஜெய் ஜெக்க மாறான் திருவாச்சூர் மதுரக்காளி அங்கால பரமேஸ்வரி டாட்டு ஊட்டி டாட்டு கொல்லிமலை கருப்பு நொட்டி கருப்பு சாமி வேண்டது பாரு. ஐயா கைரேகையில என்ன ஓடுது தெரியுமா? என்ன ஓடுது? ஜெக்கமாதேவி ரேணுகாலி முண்டா மாடு முட்டது புள்ள சாவுது மண் எடுத்து குழி பல்லமாவுது ஜெய் ஜெக்கமா செருவாச்சூர் மதுரகாளி அங்காள பரமேஸ்வரி கொல்லிமலை கருப்பு நொண்டி கருப்பு புள்ள கருப்பு கைரேகை வச்சு பாக்குற போது சத்தியமா நீ ஒப்பனுக்கே பொறுக்கலடா ஒப்பனுக்கே பொறுக்கல ஒப்பனுக்கே பெருக்கல சத்தியமா ஜெய் ஜெக்கமா சொல்றாங்க சத்தியமா ஒப்பனுக்கே அப்படி ஒரு வேலை உனக்கு சந்தி ஓக்கமா இருந்தா அது ஒரு வேலை இவருக்கு சந்தி வாக்கமா இருந்தா சந்தேகமா இருந்தா உங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறேன். கேளு. ஏய் அம்மா ஏலே 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 ஏண்டா அம்மா ஏலே ஏண்டா சாமி உண்மை போய் என்ன போய் வேலை வெட்டி அரிசியா பருப்பா தவிர்த்தா புளிய கிளிய உப்பா கிப்பா கூட கொடுக்குமா? கையில் காய்ச்சல் காய்ச்சல் தோட்டெல்லாம் கழட்டி போடுங்க. கண்ணை கட்டி வேலை செய்ய செருவாச்சூர் மதுரக்காளி எங்கால பரமேஸ்வரி நொண்டி கருப்பு புள்ள கருப்பு சாமி என்ன சொல்லி தெரியுமா? உங்க கைரேகை பார்க்கும்போது கைரேகையில என்ன தெரியுது? கைரேகையில முதல் பார்த்தாச்சு. இப்போ மூஞ்சி ஊத்து பார்க்கும் போது என் மைய வச்சு இத்தலையில தடவி நான் பாக்குற போது உன் முகத்துல எப்படி தெரியுமா சாமி? சாமி இன்னும் 3 நாள்ல நீ என்னது? சாமி இன்னும் 3 நாளுக்குள்ளே நீனு சாவியே போற சத்துருடா. சத்தியமா செத்துரு. 3 நாளே சத்துருடா. என்னைக்கு 1 2 3 1 2 3 3 நாள்ல செத்துரு. 3 நாள்ல செத்துருவா. வைத்து இருக்கா? சாமி வைத்து இருக்கு. உன் மகராட்சி வச்சு பார்க்க முதலையா நேற்றுக்கு முந்தா நாள் ஒரு 3 நாளைக்கு முன்ன காஞ்ச பனை வட்டியில போய் மூத்திர விட்டா படபட படபடன்னு இருந்தா மட்டையில மூத்திர விட்டா பனை மட்டையில மூத்திர விட்டா படபட படபட அடிச்சுதா அடிச்சது. ஓகே ஆத்துல போய் ஒண்ணு குட்டப்ப ஆத்து மணல நொர தெளிக்குமே மணல மூத்திர விட்டா நொர கிளம்பா இருக்குமா? அது வச்சு இல்ல சாம்பல்ல ஒண்ணு குட்டா புகையா கிளம்பும் கிளம்புது. சோறு தின்னா வவுறு உப்போம். 10 மணிக்கு மேல ராத்திரி 10 மணிக்கு மேல சாப்பிட்டு படுத்தா தூக்கம் வரும் உனக்கு. காலையில ராத்திரில சோற திம்ப காலையில பீயா வரும். பீ தான் வரும். இந்த நோயெல்லாம் உனக்கு இருக்கு. இவன் பக்கத்துல நான் தான் போய் நின்னேன். மணல்ல மூத்திரம் விட்டான் அப்படியே நுர கப்பு கப்பு கப்புன்னு கலந்துது. பணமட்டில மூத்திரம் விட்டா பக்கத்தால நிக்கலாம் படபட படபடங்குது. நீ சொன்னது அனைத்து உண்மை சாமி. அது மட்டும் மூத்திரம் விடுறது பாப்பா நாட்டுக்கு. அது மட்டும் இல்ல 2 பேரும் நண்பன் தாண்டா பாக்கா இருப்பான் சாமி. அது மட்டும் இல்ல உன் மகராஜ் வச்சு பார்க்கும் போது உனக்கு ஒரு 12 வயசு இருக்கு. சின்ன வயசுல சாமி உனக்கு 12 வயசுல வெள்ளப்பட்டுறாயா 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 உண்மைதான். 12 வயசு இருக்கும் போது வெள்ளப்பட்டு இப்போ சாமி வயசு 87ஆவது. 90 வயசு 90 வயசு 90 93 இருக்கும். 12 வயசுல உனக்கு வெள்ளப்பட்டது. வருஷம் 50 60 வருஷம் ஆகி போச்சு. சாமி வெத்தையெல்லாம் முத்தி குட்டை முடிச்சு கை கால் குறைஞ்சி நீ 3 நாள்ல சாவு போடுறையா சாவு போடுறையா சாவு போடுறையா சாவு போடுற குட்டம் குத்தி வெட்டமெல்லாம் குட்டம் அதாவது வெட்டை குட்டமா பிடிச்சி சாவு போற இது சாவுறது உறுதி. ஜெய் செக்கமா மலையாள பகுதி சொல்லிட்டா மருந்து இருக்கா? வைத்தியம் இருக்கு. சேராத பெண்களை சேர்த்து வைக்கிறது கூடாத பெண்களை கூட்டி வைக்கிறது. சாமி வெளி மூலம் உள் மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் ஓதண்ட பெருத்து இருக்குது. ஓதண்ட பெருத்துன்னா விதை வைக்கும். ஆமா விதை வைக்கும். உனக்கு இருக்குல்ல? எனக்கு இருக்கு சொல்றது. சாமி இதுக்கல்ல சேராத பெண்களை சேர்த்து வைக்கிறது கூடாத பெண்களை கூட்டி வைக்கிறது. சாமி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வைத்தியத்துக்கு மருத்துவம். சரி எனக்கு இந்த ஊர்ல யாருக்கு பிரச்சனைனாலும் காலையில என்கிட்ட சொன்னா போதும்.
சரி எனக்கு மருந்து பார்த்து கொடு. சாமி மருந்து பார்க்கணும். நான் சொல்ற மருந்து நீ கொண்டு வரணும். கொண்டு வர. சாமி கிடி 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 ஆத்தூர் சேலம் போ. சேலம் போடு. பெரிய கொசு வலை ஒன்று வாங்கு. கொசு வலை பிள்ளையா கோயில் ஆலமரம் இருக்குது இல்லையே? ஆமா. என்ன மரம்? புங்க மரம். அந்த புங்க மரத்துக்கும் அந்த முருங்கை மரத்துக்கும் ஈ சாமி நேருவில் வலை கட்டணும். வலை கட்டணும். நத்தக்காட்டுல விடுற கழிவு குசு பூரா அந்த வலையில போய் அண்டும். குசு போய் அந்த வலையில அண்டுமா? சாமி பெரிய வலையை வாங்கி கட்டணும். சிறுபாக்கன் நத்தக்காட்டுல இருக்கிற கழிவு விடுற குசு பூரா அந்த வலையில போய் அண்டும். கழிவு விடுற குசு தான் அண்டு. குசு கம்னேரியா. சாமி கழிவு விடுற குசு பூரா அதுல போய் அண்டு. சாமி மொரத்தையே எடுத்துக்கணும். அந்த வலையில இருக்கிற குசு பூரா சோத்து கையால தட்டி 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 மொரத்திலே போடணும். குசு எந்த அர்ஜென்டா குசு போய் தட்டி தட்டி மரத்துல போடுவோம். சாமி தக்கி தக்கி பொடிச்சு சாமி அதுல ஒரு கால் படி நீ எடுத்துக்கணும். குசு காப்படி எடுத்துக்கணும். ஆமா சாமி. கொசு மூத்திரம் ஒரு கால் படி. குசு எங்க மூத்திரம் விடும். சாமி அது மட்டும் இல்ல. சரி எடுத்துக்க. அம்மி நானே அருவாமான கொழுப்பு இதெல்லாம் வேணும். அருவாமனை கொழுப்பு. சாமி கருவாட்டு ரத்த காப்படி. கருங்கல் வேறு ஒரு 1/2 கிலோ. அதுல இருக்காது. உயிர் படிக்கணும் எனக்கே வந்து. சரி எடுத்துக்கிறேன். அது எடுத்துக்கணும். முக்கியமான ரெண்டே மருந்து சொல்லுவேன். அது கட்டி மெயினான மருந்து. அதான் உனக்கு நரம்பு வேலை செய்யும். அந்த நரம்பு தான் நரம்புக்கு வேலை செய்யும். வேலை செய்ய கையை அங்கே காட்டாதே. கையை கீழே போடு. சாமி நரம்பு வேலை செய்யும். முத்தின முருங்கப்பட்ட. முத்தின முருங்கப்பட்ட வெட்டிக்கிறேன். சாமி முத்தின முருங்கப்பட்ட. முத்தி போன கிழவி விட்டு. முத்துன முருங்கப்பட்ட இதுல வெட்டிக்கலாம். இந்த முத்து போன கிளி விட்டல எங்க வாங்குறது? உனக்கு உயிரி வேணா வாங்கியாந்து கூடு. நம்மள என்ன செய்யறது? சரி இங்கே இரு. வாங்கிட்டு வா. அந்த ஆயா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. முத்தி போன கிழவியை பார்த்து கேளு. தனியா போ. விட்டதா அப்படி முத்து விட்டியா? விட்டு முக்கி தனரே ஒரு விட்டு கொடுத்தாமே விட்டு வர டைம் தான். சரி அந்த திறந்துச்சு. அந்த ஆயா திரண்டுக்கு விட்டோம். முருங்கப்பட்ட முத்தி போன கிழவி விட்ட. முக்கியமா ஒன்னே ஒண்ணு வேணும். அது என்ன? அது சாப்பிட்டா உன் உயிரெல்லாம் வந்துடும். என்ன அது? சாமி 4 நாவப்பட்ட. 4 நாவப்பட்ட. நாரி போன கிழவி விட்ட. நாவ மரத்துல போய் பட்டை வெட்டிக்கலாம். நாவ மரத்துல போய் பட்டை வெட்டிக்கலாம். இந்த நாரி போன கிளி விட்டு நான் எங்கடா போய் வாங்குறேன்? கைராசி முகராசி உனக்கு நோவி இருக்கு. நான் என்ன பண்ணி சொல்லிடுறே நம்மளே. சரி எப்படி நான் வாங்கிட்டு வரேன்? அந்த ஆயாவை கேட்டு போய் எந்த கையை நாரி போன கை கேள்வி போ. இல்ல இதை தகுந்த ஆல்ரெடி எடுத்துக்கணும்டா நீ. இப்ப தானே கேட்சி நம்ம பேர் நினைக்கிறோம். காலைல தின்னா நம்ம எங்க ஆட்டோ போனோம். ஆறா காசு விட்டுதான் அவளுக்கு நாருமா. உயிர் பழகிற ஒரு விட்டு விட்டு கூடாயா? செத்துரு வேட்டுக்காயா? மனசார முக்கிய திணறி ஒரு விட்டு ஒண்ணு குடிச்சோமே போன பின்னாடியே விட்டு நாருமா. எங்க வச்சு நாங்க வாங்கிக்கணும். வீட்டுக்கு விட்டு விட்டு போகணும். சாமி உதட புண்ட சட்டி ஒண்ணு எடுத்துக்கணும். உதடு போன சட்டி. உதடு சட்டி உடஞ்சி சட்டி. என்ன உதடு உடஞ்சி சட்டி ஒண்ணு எடுக்கணும். சாமி உன் முகம் உரல எடுக்கணும். உன் மகளுக்கு உரல். என் மகன் உரல தான் எடுக்கணும். ஆமா உன் மகன் உரல் எடுக்கணும். மத்தாள்காரர் உலக்கி எடுக்கணும். சரி மத்தாள்காரர் ஒலிக்க வச்சு உன் மகன் உரல நங்கு 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 இடிக்கணும்.
என் மாவ உரல போட்டாதான் மையம். சின்ன ஊர்ல திட்டமா இருக்கு, இதெல்லாம் பொருளுக்கு சரியா இருக்கும். அது நங்குன்னு இடிச்சு சாமி அது ஒரு எவர்சில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு சாமி ஒரு 1/4 லிட்டர் தண்ணியை நல்லா சுட வச்சு அந்த இதுல மருந்துல ஊத்தி ஒரு சோத்து கையால போட்டு நல்லா பேசிக்கணும். இந்த நாரி போன கேள்வி விட்ட, ஆமா நாரி போன கேள்வி விட்ட, முத்துரை கேள்வி விட்ட, குசுவே கொசுவே இதெல்லாம் என் கையால போட்டு பிழையணும். பீசா கையை போடக்கூடாது, சோத்த கையை போடணும், 5 பேர்ல போட்டு நல்லா பேசணும். பிழையணும். பேசிச்சு காலையில பள்ளி நல்ல பள்ளி வேப்ப குச்சி போட்டு பல்ல வலிக்குச்சு. வெறி வகுத்துல வெளிவாசி போயிட்டு வந்து வெறி வகுத்துல சாமி காலையில கொஞ்சம் போய் அவளை நக்கணும். அவளை ஊத்தி நக்கணும் சொல்லு. எவ்வளவு போய் நக்கணும்? சாணி மத்தியானம் இவ்வளவு நக்கணும். இவ்வளவு ஊத்தி நக்கணும் சொல்லு. ராத்திரிக்கு என்ன நக்கணும்? எண்ணெய் ஊத்தி நக்கணும் சொல்லு. அந்த எண்ணெயை ஊத்தி நக்கணும். அரே ஐயே பேசணும்னா வெளியே என்ன நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம், எதா வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். கதை நாடகம் பெரிய நாடகம், அதை ஆடணும். அவங்களுக்கு கதையை காட்டணும். காட்டணும் இல்லையா? சோத்து தின்னியா பிய தின்னியா? ஆமா பிய தின்னு அப்படி பிய பிழைஞ்சு கையால பிய போட்டு பிழைஞ்சு மந்திரியா சாமி 2 ஆட்டுக்கு 8 காலு. உன் பொண்டாட்டிக்கு முட்டிக்கால் ஐயா. என் பொண்டாட்டிக்கு முட்டிக்கால் இருக்குது, உனக்கு எப்படி தெரியும்? மலையாள பகவதி செக்கமா தேவி நாவிலே குடியிருந்து சொல்ற உண்மையை உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேளு. சரி, என் பொண்டாட்டி கேளு. நம்ம கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? நாம திருமணம் செய்து 9 வருஷம் ஆகுது. எத்தனை பிள்ளைங்க? 9. 9 பிள்ளைங்க. ஆமா. உனக்கு முட்டிக்கால் இருக்கா? முட்டிக்கால் தெரியாது. முட்டிக்கால் தெரியாதா? என்னடா மச நிக்கிற? நானா மச நிக்கிறேன்? அப்பா நான் மலை நாட்டு குரத்தி என்று சொல்ல முடியாது. வார்த்தை சொன்னோட என்ன குரத்தி நீ நினைச்சுக்கிட்ட.